அனைவருக்கும் வணக்கம். நான் லதா பேசுகிறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். இப்போ கண்டினியூவாக மழை பெய்யறதுனால செடிகளில் இருக்க இலைகள் எல்லாம் இந்த மாதிரி பழுத்து போயிடும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், செடிகளுக்கு அந்த மண்ணில் தண்ணி கம்மியாக இருந்தாலையும் இலை பழுத்துடும், நிறைய தண்ணி ஊற்றினாலையும் இந்த மாதிரி பழுத்து போயிடும்னு. அது போக பார்த்திங்கன்னா இலைகளில் இந்த மாதிரி கரும் புள்ளிகள் நிறைய வந்துடும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பயந்துக்கவே வேண்டாம். ஏன்னா மழை அந்த அளவுக்கு பேஞ்சிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாகவே கண்டினியூவாக பேஞ்சிட்டே இருக்குது. மண் முழுவதுமே ஈரமாக இருக்குது. அந்த தண்ணி ஓவராக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இலைகள் முழுவதுமே பழுத்து போய் கொட்டி போயிடுது. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் அந்த களைச்செடிகளெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். அந்த காம்புகளை இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டிங்கனாக்க எல்லா இலைகளும் கொட்டி போயிடும். கொட்டின இலைகளை அந்த மண்ணிலேருந்து சுத்தமாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னாவே வெயில் அடிக்க அடிக்க பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் ஈரப்பதம் கம்மியாகும்போது இந்த பிரச்சனை தானாகவே சரியாயிடும். அதுக்குள்ளாரையே பாருங்கள், புது துளிர்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம செடியில் மொட்டுக்கள் பூக்கள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி. ஸோ நீங்கள் அவசரப்பட்டு அச்சச்சோ இந்த செடி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸை அந்த செடி மேலே தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. ஏன்னா அதுக்கும் உயிர் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு அந்த செடி அழகாக வளரும். இது நான் நடைமுறையில் கண்கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ நீ நல்லா வந்துடுவ, உனக்கு இப்போ மழை பெய்யறதுனால தான் உன் இலையெல்லாம் பழுத்து போச்சு, கவலைப்பட வேண்டாம், சூப்பராக நீ மறுபடியும் நல்லா தளைஞ்சி வந்துடுவேன்னு சொல்லி அதுக்கு ஒரு வாழ்த்து போடுங்க. பாருங்கள், இப்போ இந்த இதே செடியில் தான் இலைகளும் பழுத்துருக்கு. பாருங்கள், நியூ ஷூட்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரே டைமில் 2 வேலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் வெயில் காலம் வந்த உடனேயே, கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பித்த உடனேயே இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போயிடும். நீங்கள் இதுக்காக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ துளிர்கள் விட்டுருக்கு பாருங்கள் செடியில். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிறேன். அதுக்கு ஒரு வாழ்த்து கொடுங்க. உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸை மட்டும் தயவு செஞ்சு அந்த செடிகள்கிட்ட கொடுத்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உரம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.